வணக்கம், வெல்கம் டு IQ Study யூனிக் அப்ரோச் ஆஃப் டீச்சிங். டுடே 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் இருக்க எக்ஸசைஸ் 1.5ல் இருக்க எக்ஸாம்பிள் சம்ஸ், எக்ஸாம்பிள் 1.27 எக்ஸாம்பிள் 1.28 தான் இந்த செஷனில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த செஷனில் பார்த்தீங்க அப்படின்னா காசியன் எலிமினேஷன் மெத்தட் இதுதான் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி செஷனில் பார்த்தீங்க அப்படின்னா கிராமர் ரூல் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ரோ எப்சிலான் ஃபார்ம் ரிடக்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காசியன் எலிமினேஷன் மெத்தட். காசியன் எலிமினேஷன் மெத்தட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஈக்குவேஷன்ஸாக கொடுத்துருப்பாங்க. கொடுத்துருக்க ஈக்குவேஷனை அகுமெண்டட் மேட்ரிக்ஸாக நம்ம எழுதுவோம். ஓகேங்களா? அகுமெண்டட் மேட்ரிக்ஸாக எழுதி இதை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரோ ரிடக்ஷன் மெத்தட் இதை வச்சு வந்து நம்ம எப்சிலான் ஃபார்முக்கு கொண்டு வருவோம். ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு கடைசியாக கிடச்சிருக்க ஈக்குவேஷன்ஸை வச்சு நம்ம எக்ஸ் ஒய் இசட் என்ன கொடுத்துருக்காங்களோ, என்னென்ன கான்ஸ்டன்ட்ஸ் என்னென்ன வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதோட வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே, இந்த மெத்தடுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு சொல்லணும்னா பேக் சப்ஸ்டியூஷன் மெத்தட் ஆர் பேக் சப்ஸ்டியூஷன் மெத்தட் அப்படின்னு கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. பேக் சப்ஸ்டியூஷன் மெத்தட் அப்படின்னாலுமே காசியன் எலிமினேஷன் மெத்தட் இதுதான். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, let me directly move on to today's example 1.27. Solve the following system of linear equation by Gaussian elimination method அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எத்தனை ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஈக்குவேஷன் நம்பர் 1, 2 and 3 மூணு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்க ஈக்குவேஷன் மூணுமே எடுத்து நீங்கள் எழுதணும். ஓகேங்களா? நான் வந்து டேரெக்டாக வந்து நான் சால்வ் பண்ண போகிறேன், பட் நீங்கள் எழுதணும். இல்லை, அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்மிங். அதாவது இங்கே பாருங்கள், கொடுத்துருக்க ஈக்குவேஷன் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எடுத்து எழுத போகிறேன். இப்போ 4, 3, 6 கான்ஸ்டன்ட் 25. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னது 1. இந்த ஈக்குவேஷனில் பாருங்கள் 1, 5, 7, 13. அடுத்து பாருங்கள் 2, 9, 1, 1. எழுதியாச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது எழுதிட்டு இது பேர் தான் என்னது அகுமெண்டட் மேட்ரிக்ஸ். இப்போ இந்த அகுமெண்டட் மேட்ரிக்ஸை வந்து நம்ம ரோ எப்சிலான் ஃபார்முக்கு மாற்றணும். அதுதான் வந்து ஃபஸ்ட்டே நான் என்ன எழுத போகிறேன் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்மிங். இதை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ட்ரான்ஸ்ஃபார்மிங் அகுமெண்டட் மேட்ரிக்ஸ் augmented matrix to எக்ஸலான் ஃபார்மா இல்லை ரோ எக்ஸலான் ஃபார்மா நீங்கள் என்ன வேணால் எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்னு சொல்லி பாருங்கள். நமக்கு ரோ எப்சிலான் ஃபார்ம் ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன இருக்கணும், ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எடுத்துக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எதுன்னு சொல்லி பாருங்கள் 4. அப்போ இது கீழே பார்த்தீங்கன்னா 0 கொண்டு வரணும், இது கீழே 0 கொண்டு வரணும். பட் அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரோ 1 ரோ 2 நான் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். ஏன் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா சின்ன நம்பர் 1 பாருங்க 4, 1, 2 இருக்கு. 1ன்னு சொல்லி எனக்கு மேலே இருந்தது அப்படின்னா எனக்கு கேல்குலேஷன்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்ன்றதால நம்ம 4 வச்சே ப்ரொசீட் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா? இப்போ அந்த மாதிரி என்ன பண்ணும்போது ரோ 1 இன்டர்சேஞ்சிங் டு ரோ 2 போடலாமா? இப்போ இந்த மாதிரி போட்டால் என்ன வரும்னு சொல்லி பாருங்க. செகண்ட் ரோ இந்த மொத்தமான ரோ ஃபர்ஸ்ட் வந்துடும். இப்போ 1, 5, 7, 13. அதே மாதிரி அடுத்த ரோ ஃபர்ஸ்ட்ல இருக்க ரோ வந்து செகண்டில் வந்துடும். 4, 3, 6, 25. லாஸ்ட் ரோ அப்படி தான் 2, 9, 1, 1. இப்போது இந்த 1 வச்சுட்டு ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட் இது 1 தான் ஃபஸ்ட் ரோவில். அப்போ இந்த 1 வச்சு இது 0 கொண்டு வரணும், இதை வந்து நம்ம 0 கொண்டு வரணும். அப்போது R2 டென்ஸ் டு R2 கூட என்ன மைனஸ் பண்ணணும்னா -4 பண்ணணும். இப்போ 4 டைம்ஸ் ஆஃப் R1, அப்போ அங்கே 0 வந்துடும். R3 டென்ஸ் டு R3 கூட என்ன மைனஸ் பண்ணணும் R3 minus 2 times of R1. ஓகேவா? அவ்வளோதான், டேரெக்டாக நம்ம எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் ரோவில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. 1, 5, 7, 13 அப்படியே வந்துடும். இப்போது நல்லா பாருங்கள், செகண்ட் ரோ R2ன்றது என்னது எனக்கு 4. இப்போ 4 minus 4 times of R1. R1ன்றது 1, 4 minus 4 இப்போ 0 அப்படின்னு சொல்லி ஆயிடுச்சு. அடுத்து பாருங்கள் R2ன்றது எனக்கு 3 minus 4 times of 5. 4 5s are 20. அப்போது 3 minus 20 is what? minus 17 அப்படின்னு சொல்லி வருது. அடுத்து பாருங்க R2ன்றது எனக்கு 6 minus
4 times of r1 அப்போ 4 times of 7 is minus 28 போடலாமா இப்போ இந்த minus 28ல 6 போயிடுச்சு அப்படின்னா minus 22 அடுத்து பாருங்க r2ன்றது 25 minus 4 times of r1 அப்போ 4 times of r1ன்றது என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 52 அப்போ 25ல 52 போயிடுச்சு அப்படின்னா minus 27 ஓகேங்களா அடுத்து பாருங்க r3ன்றது என்னது எனக்கு r3ன்றது 2 minus 2 times of r1 2 இங்க இருக்கு 0 அப்படி சொல்லி வந்துருச்சு r3ன்றது பாருங்க 9 minus 2 times of r1 2 5s are 10 minus 10 which is equal to minus 1 அடுத்து பாருங்க r2ன்றது என்னது r3ன்றது எனக்கு 1 minus 2 times of r1 அப்போ 2 7s are 14 1 minus 14 is what minus 13 போடலாமா அடுத்து பாருங்க r3ன்றது எனக்கு 1 minus 2 times of 13 அப்போ 2 13s is what 36 yes 26 அப்போ 1 minus 26 is what minus 25 முடிஞ்சிருச்சா இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போறேன்னு சொல்லி பாருங்க எனக்கு ஃபர்ஸ்ட் ரோ எப்சிலான் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா ஃபர்ஸ்ட் ரோல நான் ஜீரோ வந்து 1 இப்போ இந்த 1 கீழ ரெண்டுமே 0 ஆயிடுச்சு எஸ் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் அடுத்து பாருங்க இதுக்கு ரைட் ஹேண்ட் சைடுல வந்து நான் ஜீரோ வரணும் இப்போ ரைட் ஹேண்ட் சைடுல தான் நான் ஜீரோ இருக்கு இது கீழ வந்து என்ன பண்ணனும் அப்படினா 1 ன்னு சொல்லி வரணும் நான் என்ன பண்ண போறேன் அப்படினா இந்த செகண்ட் ரோவும் தேர்ட் ரோ வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிக்க போறேன் ஏன் அப்படினா இந்த 1 வச்சு நான் 0 கொண்டு வந்தறலாம் ஈஸியா அதனால கால்குலேஷன்ஸ் நான் கம்மியா ஆக்குறதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா அப்போ therefore r2 இன்டர்சேஞ்ச் r3 பண்ணலாமா இப்போ பண்ணா என்ன வருது பாருங்க ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே வந்துரும் நோ சேஞ்ச் 1 5 7 13 ஓகேங்களா அடுத்து பாருங்க அப்ப அந்த ரெண்டு ரோ இன்டர்சேஞ்ச் பண்றோம்ல அந்த ரெண்டு ரோ எழுத போறேன் இப்போ தேர்ட் ரோ மேல வந்துருமா 0 minus 1 minus 13 அதுக்கு அப்புறம் minus 25 இப்போ செகண்ட் ரோ இங்க இருக்க செகண்ட் ரோ தேர்ட் ரோவா போய்டும் 0 minus 17 வேற என்ன வரும் minus 22 minus 27 எழுதியாச்சா இப்போ அடுத்து பாருங்க இந்த -1 வச்சு கீழ வந்து நான் 1 ன்னு சொல்லி கொண்டு வரணும் சாரி 0 அப்படி சொல்லி கொண்டு வரணும் இப்போ r3 0 ன்னு கொண்டு வரணுமா அப்ப r3 tends to r3 கூட நான் என்ன மைனஸ் பண்ண சார் -17 இருக்கு அப்போ +17 இருந்தா 0 ஆயிடுமா அப்போ ப்ளஸ் எப்படி கொண்டு வரது ஆல்ரெடி பாத்தீங்க அப்படினா இங்க மைனஸ் இருக்கு அப்போ மைனஸ் போட்டாவே போதும் 17r2 இப்போ -17r2 இங்க என்ன ஆயிடும் பாருங்க minus of minus +17 ஆயிடும் அப்போ +17 -17 0 ன்னு வந்துரும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ரோ நோ சேஞ்ச் 1 5 7 அப்படியே வந்துரும் 13 செகண்ட் ரோ நோ சேஞ்ச் 0 -1 -13 -25 அப்படியே வந்துரும் இப்போ தேர்ட் ரோ மட்டும் நாம எழுத போறோம் இப்போ தேர்ட் ரோ பாருங்க என்ன வர போகுது எனக்கு இப்போ r3ன்றது என்னது எனக்கு ரெண்டுமே 0 இருக்கதால இங்க 0 ன்னு போட்டுக்கலாம் r3ன்றது எனக்கு -17 -17 times of r2ன்றது -1 which is equal to -17 plus 17 0 அப்படி சொல்லி நான் கொண்டு வந்தாச்சு அடுத்து r3ன்றது என்னது எனக்கு -22 -17 times of r2ன்றது என்னது -13 அப்போ என்ன வருதுன்னு சொல்லி பாருங்க -13 அப்போ -17 to -13 வந்து நான் மல்டிப்ளை பண்ணோம் மல்டிப்ளை பண்ணிட்டு இது ரெண்டுமே நான் மைனஸ் பண்ணா எனக்கு என்ன வருது அப்படினா 199 அப்படினு சொல்லி வருது ஓகேங்களா அடுத்து பாருங்க r3ன்றது என்னது எனக்கு -27 ஓகேங்களா -27 minus of 17 times of 25 -17 times of அது ப்ளஸ் ஆயிடும் அப்ப which is equal to எனக்கு என்ன வருதுன்னு சொல்லி பாருங்க இதில இருந்து நான் கால்குலேட் பண்ணேன் அப்படினா 398 அப்படினு சொல்லி வருது ஓகேங்களா மல்டிப்ளை பண்ணி பாருங்க இந்த வேல்யூஸ் தான் வருது இப்போ இதில இருந்து தட்ஸ் ஆல் இது வரைக்கும் கண்டுபிடிச்சதே போதும் இப்போ இதில இருந்து பாருங்க நான் மூணு ஈக்குவேஷன் எடுத்து எழுத போறேன் என்னென்ன மூணு ஈக்குவேஷன் பாருங்க ஃபர்ஸ்ட் ரோல இருந்து பாருங்க x + 5y + 7z is equal to 13 அதாவது பாருங்க நம்ம ரோ எப்சிலானுக்கு ரெடியூஸ் பண்ணனும் ரெடியூஸ் பண்ணிட்டோமான்னு சொல்லி செக் பண்ணுங்களேன் ஃபர்ஸ்ட் ரோல நான் ஜீரோ இது கீழ ரெண்டுமே 0 ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் இது ரைட் ஹேண்ட் சைடுல வந்து நான் ஜீரோ வரணும் இருக்கு அது கீழ 0 ன்னு வரணும் அதுவும் சாட்டிஸ்ஃபைட் அதுக்கு அப்புறம் பாருங்க அதுக்கு அடுத்த ரோல ரைட் ஹேண்ட் சைடுல வரணும் எஸ் அவ்வளவுதான் இப்போ அடுத்த 0 இது கீழ தான் வரணும் இவ்வளவுதானே நம்மட்ட இருக்கு தட்ஸ் ஆல் இப்போ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ரோ எப்சிலான் ஃபார்ம் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுது இப்போ இதை வெச்சு பாத்தீங்க அப்படினா மூணு ஈக்குவேஷன் எழுத போறேன் இது ஒரு ஈக்குவேஷன் இப்போ இங்க பாருங்க 0x ன்னு இருக்கு அப்ப x விட்டுட்டு -5 -13z is equal to -25 போடலாமா இப்போ அடுத்து லாஸ்ட் ஈக்குவேஷன் என்னன்னு பாருங்க -199z ஏனா இது x உம் இல்ல y உம் இல்ல வெறும் z தான் இருக்கு is equal to 398 இப்போ இத நல்லா தெளிவா பார்க்கணும் இதில இருந்து பார்த்தோம் அப்படினா அதாவது லாஸ்ட் ஈக்குவேஷன் நம்பர் 3 ன்னு எடுத்துக்கறேன் இந்த ஈக்குவேஷன் நம்பர் 3 இது ஈக்குவேஷன் நம்பர் 2 இது ஈக்குவேஷன் நம்பர் 1
ஈக்குவேஷன் நம்பர் 3ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா z ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அந்த z ஓட வேல்யூ எடுத்து போய் ஈக்குவேஷன் 2ல நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா y ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த z and y ஓட வேல்யூ ஈக்குவேஷன் 1ல போட்டோம் அப்படின்னா நம்ம x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் வந்து சொன்னது. அதாவது பின்னாடில இருந்து நல்லா பாருங்க, பின்னாடில இருந்து நாம சப்ஸ்டிட் பண்ணிட்டு வேல்யூவை கொண்டு கண்டுபிடிச்சிட்டு வரதால இந்த மெத்தடுக்கு பேர் என்ன அப்படின்னா பேக் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் அப்படின்னு கூட சொல்லலாம். அதை நான் ஃபர்ஸ்டே எழுதி போட்டேன் உங்களுக்கு. அப்போ இங்க பாருங்க -199 z ஓகேங்களா. மைனஸ் எங்க இருக்கு? மைனஸே இல்லை, இல்லாத மைனஸ் நான் எடுத்துட்டேன் பாருங்க. இங்க பாருங்க வெறும் 199 தானே இருக்கு. அப்போ which is equal to what? 398. அப்போ z ஓட வேல்யூ என்னது? 398 divided by 199 என்ன வருது எனக்கு? 2 அப்படின்னு சொல்லி வருது. அப்போ இந்த 2 எடுத்துட்டு போயிட்டு நான் இந்த இடத்துல அடுத்த பேஜ் நான் எடுத்துக்கிறேன். substituting z is equal to 2 in equation number 2 போடலாமா? நான் ஈக்குவேஷன் நம்பர் 2 உங்களுக்காக இன்னொரு தடவை எழுதுறேன். ஈக்குவேஷன் நம்பர் 2 என்னன்னு சொல்லி பாருங்க. -y -13z is equal to -25 அப்படின்னு சொல்லி வருது. இப்போ ஃப்ரம் திஸ் இதில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா -y -13 times of 2 இல்ல is equal to -25. ஏன்னா z ஓட வேல்யூ 2 னு சொல்லி இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ இதில் இருந்து பாருங்க -y minus of 26 is equal to -25. அப்போ இதில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா -y -25 இந்த 26 அந்த பக்கம் போட்டுனா +26 னு சொல்லி ஆயிடும். அப்போ -y is equal to 1 னு சொல்லி ஆகும். therefore y is equal to what? -1. இந்த மைனஸ் அந்த பக்கம் போய்டும். y is equal to -1. இப்போ நாம என்ன கண்டுபிடிச்சாச்சு? z ஓட வேல்யூ தெரியும், y ஓட வேல்யூ தெரியும். இப்போ இது ரெண்டு எடுத்து போயிட்டு நம்ம ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். substituting y is equal to -1 and z is equal to 2 in equation 1. நான் திருப்பி ஈக்குவேஷன் 1 வந்து உங்களுக்காக எழுத போறேன். அதாவது எந்த ஈக்குவேஷன் சொல்லி பாருங்க. இந்த ஈக்குவேஷன் x plus 5y plus 7z is equal to 13. இந்த ஈக்குவேஷன் வந்து நான் எழுத போறேன். எழுதுன என்ன வருது சொல்லி பாருங்க. x plus 5y plus 7z is equal to 13. இப்போ from this இதில இருந்து பார்த்தோம் அப்படின்னா அப்போ x தான் கண்டுபிடிக்கணும். 5 y ஓட வேல்யூ என்னது எனக்கு? -1 plus 7 z ஓட வேல்யூ என்னது? 2 is equal to 13. இப்போ இதில இருந்து பாருங்க x -5 plus 14 is equal to 13 போடலாமா? அப்போ 14ல 5 போயிடுச்சுன்னா 9 ஓகேங்களா. அப்போ x plus 9 is equal to 13. therefore x is equal to what? 13 minus 9. therefore value of x is equal to what? 4 னு சொல்லி நாம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, y ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, z ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு ஓகேங்களா. therefore கடைசியா the value of தனியா எடுத்து எழுதிடுங்க. value of x is equal to 4, y is equal to என்னது? -1 and z is equal to 2 ஓகேங்களா. that's it ஓகேங்களா. okay, let me move on to the next question. next question என்னன்னு சொல்லி பாருங்க. the upward speed v of t of a rocket, ஒரு ராக்கெட் வந்து பறந்துட்டு இருக்கு, அதோட ஸ்பீட் பாத்தீங்க அப்படின்னா v of t அப்படின்னு சொல்லி சொல்றோம். at the time t is approximated by, அது எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. v of t is equal to at square plus bt plus c னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் தராங்க. இந்த t ஓட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 0ல இருந்து 100 வரைக்கும் இதுக்குள்ள தான் இருக்கு ஓகேங்களா. அப்படி சொல்லிட்டாங்க. ஈக்குவல் டு சொன்னதால 0ல இருந்தே நம்ம எடுத்துக்கலாம். 0ல இருந்து 100 வரைக்கும் இருக்கு. வேற abcன்றது பாத்தீங்கன்னா என்னன்னா கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. it has been found that the speed of time, ஒரு டைம்ஸோட ஸ்பீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து டைம் வந்து 3 னு சொல்லி போடணும், அடுத்து பாருங்க 6 னு சொல்லி போடணும், அடுத்து பாத்தீங்கன்னா 9 னு சொல்லி, இது எல்லாமே டைம் பாத்தீங்கன்னா செகண்ட்ஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா. இப்போ அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா என்ன வருதுன்னு சொல்லி பாருங்க. 64, 133, 208 miles per second respectively இந்த ஸ்பீட்ல வந்து போகும் ஓகேங்களா. அதாவது டைம் வந்து நான் 3 னு போட்டேன் அப்படின்னா எனக்கு 64 miles per second ஸ்பீட்ல போகும். டைம் வந்து நான் 6 போட்டேன் அப்படின்னா நான் 133 ஸ்பீட்ல போகும். 9 னு சொல்லி போட்டேன் அப்படின்னா 208 miles ஸ்பீட் இந்த ஸ்பீட்ல போகும். ஃபைண்ட் தி ஸ்பீட் அட் தி டைம் t is equal to 15. t is equal to 15 இருக்கும்போது டைம் என்னன்னு சொல்லி கண்டுபிடிங்க. இதுதான் வந்து கேள்வியா கொடுத்துருக்காங்க ரைட். இப்போ நான் இது என்ன யூஸ் பண்ண சொல்லிருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. காசியன் எலிமினேஷன் மெத்தட். வெரி வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லி பாருங்க. கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எடுத்து எழுத போறேன். ஒரு ஜெனரல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. அப்போ v of t ன்றது என்னன்னு சொல்லி பாருங்க. v of t ன்றது at ஸ்கொயர் பிளஸ் bt பிளஸ் c. இதுதான் ஜெனரலைஸ்டு ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் அவங்க கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போறேன்? இந்த ஈக்குவேஷன் நான் ரீரைட் பண்ண போறேன். at ஸ்கொயர் பிளஸ் bt பிளஸ் c is equal to v of t ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லி பாருங்க. t equal to என்னன்னு சொல்லி போடலாம். t equal to 3 ன்னு சொல்லி போடலாம். அப்போ t equal to நான் 3 அப்படின்னு சொல்லி போட்டா a 3 ஸ்கொயர் பிளஸ் b 3 பிளஸ் c
இப்போ v of 3ன்றதுக்கு பாருங்க அந்த ஸ்பீடு என்னன்னு சொல்லிட்டாங்க, இந்த 3க்கு ஸ்பீடு வந்து 64ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் டேரெக்டாகவே 64 அப்படின்னு சொல்லி எழுதிடுறேன். இப்போ இதில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா தெளிவாக கவனிக்கணும். அப்போது 3 ஸ்கொயர்ன்றது வாட் 9a ப்ளஸ் 3b ப்ளஸ் c இஸ் ஈக்குவல் டு 64. இதுதான் வந்து என்னது ஈக்குவேஷன் நம்பர் 1. ஒரு ஈக்குவேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். இதே மாதிரி அடுத்த ஈக்குவேஷன் டைம் இஸ் ஈக்குவல் டு 6ன்னு சொல்லி போட போகிறேன். அப்போ t இஸ் ஈக்குவல் டு 6ன்னு போட என்ன ஆகுது பாருங்க, a 6 ஸ்கொயர் ப்ளஸ் b 6 ப்ளஸ் c. இப்போ 6க்கு எவ்வளோ சொல்லிட்டாங்க பாருங்க 133ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 133. அப்போ இதிலிருந்து பார்த்தோம்னா செகண்ட் ஈக்குவேஷன் எழுதும்போது எனக்கு என்ன வருதுன்னு சொல்லி பாருங்க. அப்போது 6 6ன்றது 36a ப்ளஸ் என்ன வருது 6b ப்ளஸ் c ஈக்குவல் டு 133. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், t ஈக்குவல் டு நான் என்ன போட போகிறேன் 9 அப்படின்னு சொல்லி போட போகிறேன். இப்போ t ஈக்குவல் டு 9ன்னு சொல்லி போட்டால் a 9 ஸ்கொயர் ப்ளஸ் b டைம்ஸ் ஆஃப் 9 ப்ளஸ் c இஸ் ஈக்குவல் டு இந்த 9க்கு எவ்வளோ ஸ்பீடில் போகும் 208 ஸ்பீடில் போகும். இப்போ 208. இதிலேருந்து நான் ஈக்குவேஷன் எழுதுனா எனக்கு என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள். இப்போ ஃப்ரம் திஸ் என்ன வருது அப்படின்னா 9 ஸ்கொயர் இஸ் வாட் 81a ப்ளஸ் 9b ப்ளஸ் c இஸ் ஈக்குவல் டு என்ன ஸ்பீடு 208. இப்போ எனக்கு 3 ஈக்குவேஷன் வந்துருச்சா? இந்த 3 ஈக்குவேஷன் வச்சு நான் வந்து அகுமெண்டட் ஃபார்ம் ஆஃப் மேட்ரிக்ஸ் எழுத போகிறேன். கடைசியாக அவங்க கேட்ட கொஸ்டின் என்னன்னு சொல்லி பாருங்கள். என்ன கேட்டிருக்காங்க கடைசியாக, ஃபைண்ட் த ஸ்பீட் அட் டைம் t ஈக்குவல் டு 15. அப்போ t ஈக்குவல் டு 15 இருக்கும்போது நான் அதே ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள். அப்போ a 15 ஸ்கொயர் ப்ளஸ் b 15 ப்ளஸ் c இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிங்க. அப்போ நம்ம இதை வச்சு இந்த 3 ஈக்குவேஷன் நம்பர் 1 2 3 வச்சு நம்ம காஸியன் எலிமினேஷன் மெத்தட் மூலமா ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ சியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா வில் கெட் த வேல்யூ தட். ஓகேங்களா? அப்போ இதில் பாருங்க 225a a 15 ஸ்கொயர் வந்து 225 தானே ப்ளஸ் 15b ப்ளஸ் c இஸ் ஈக்குவல் டு என்ன. இதான் வந்து நம்ம கடைசியாக ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ டேரெக்டாக வந்து இந்த 3 ஈக்குவேஷனை வந்து நான் அடுத்த பேஜில் வந்து அகுமெண்டட் மேட்ரிக்ஸில் வந்து எழுத போகிறேன். இப்போ அகுமெண்டட் மேட்ரிக்ஸில் எழுதும்போது டேரெக்டாக அந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கிறேன். ஓகேங்களா? அப்போது 9 3 இங்கே பாருங்க நான் அடுத்த லைன்லேயே எழுதுறேன். ஏன்னா வந்து அங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபார்மிங் அகுமெண்டட் மேட்ரிக்ஸ் அந்த மாதிரி எழுதணும்ல. 9 3 1 64 36 6 1 133. அடுத்து பாருங்கள் 81 9 1 208 போடலாமா? அப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஃப்ரம் திஸ் இந்த மாதிரி எழுதிட்டு இதுதான் வந்து என்னது அகுமெண்டட் மேட்ரிக்ஸ். இப்போ இந்த அகுமெண்டட் மேட்ரிக்ஸ் என்னென்னு மாற்றணும், ட்ரான்ஸ்ஃபார்மிங் அப்படின்னு எழுதுங்க. அகுமெண்டட் மேட்ரிக்ஸ் டு எப்சிலான் ஃபார்ம் டு எப்சிலான் ஃபார்ம் எழுதலாமா? எஸ், அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ரோவில் நான் ஜீரோ எது 9. இப்போ இந்த 9 வச்சுட்டு இந்த 0 ஆக்கணும், இதை 0 ஆக்கணும். ஓகேங்களா? அதுதான் வந்து நான் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு ஸ்டெப். அப்போது R2 எப்படி 0 ஆகுது? இப்போ இந்த 36ல் என்ன இருந்தால் நமக்கு -36 ஆனால் 0ன்னு ஆகிடும். அப்போ இந்த 9 கூட என்ன மல்டிப்ளை பண்ணால் -36 வரும், அதாவது -4 மல்டிப்ளை பண்ணால் -36ன்னு வரும். அப்போது R2 டென்ஸ் டு R2 மைனஸ் 4 டைம்ஸ் ஆஃப் R1. இப்போ இதே மாதிரி நீங்கள் பாருங்கள் 81ன்னு சொல்லியிருக்கு. அப்போ இந்த 81 கூட என்ன மைனஸ் பண்ணால் எனக்கு 0ன்னு சொல்லி வரும். இப்போ 81 மைனஸ் பண்ணால் 0 வரும். இப்போ இங்கே 9 இருக்குது, இந்த 9 கூட -9 மல்டிப்ளை பண்ண போகிறேன். இப்போ R3 டென்ஸ் டு R3 மைனஸ் 9 டைம்ஸ் ஆஃப் R1 போடலாமா? அவ்வளோதான். இப்போ ஃப்ரம் திஸ் இதிலேருந்து பாருங்கள் என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள். எனக்கு ஃபஸ்ட்டு ரோ நோ சேஞ்ச் 9 3 1 64. இதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. இப்போ அடுத்த லைன் பாருங்கள், ஒன்று ஒன்றா இப்போ போட போகிறேன். இப்போ R2ன்றது எனக்கு என்னது, R2ன்றது 36 மைனஸ் 4 டைம்ஸ் ஆஃப் R1ன்றது 9. அப்போது 36 மைனஸ் 36 வந்து 0 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அடுத்து R2ன்றது என்னது எனக்கு 6 மைனஸ் 4 டைம்ஸ் ஆஃப் R1. R1ன்றது எனக்கு 3. 4 3s இஸ் வாட் 12. அப்போது 6 மைனஸ் 12 இஸ் வாட் எனக்கு -6ன்னு சொல்லி வந்திருக்கு. அடுத்து பாருங்கள் R2ன்றது என்னது எனக்கு 1 மைனஸ் 4 இஸ் -3 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அடுத்து R2ன்றது எனக்கு 133 மைனஸ் 4 டைம்ஸ் ஆஃப் 64. மல்டிப்ளை பண்ண என்ன வருது எனக்கு 256 அப்படின்னு வருது. அப்போ 133ல் வந்து 256 போயிடுச்சு அப்படின்னா வாட் வில் பி கெட்டிங் -123 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. இப்போ இதே மாதிரி இதை ரஃப் தான். ஓகேங்களா? இதை நம்ம தேவையில்லாமல் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இப்போ அடுத்ததுக்கு பாருங்கள்.
R3ன்றது என்னது 81 minus 9 times of 9 அப்போ 9 times of 9ன்றது 81 அப்போ 81 minus 81 வந்து 0 வந்துருச்சு அப்புறம் R3ன்றது என்னது எனக்கு 9 minus 9 times of R1ன்றது 27 அப்போ 27ல 9 போயிடுச்சு அப்படின்னா எனக்கு 18 அப்படின்னு சொல்லி வருது 27க்கு மைனஸ் சைன் இருக்கு அதனால மைனஸ் 18 அடுத்து பாருங்க R3ன்றது என்னது எனக்கு 1 minus 9 times of R1ன்றது எனக்கு 1 அப்போ 1 minus 1ன்றது minus 8 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு அடுத்து பாருங்க R3ன்றது 208 minus எனக்கு பாருங்க 208ல 9 times of 64 அப்போ 9 times of 64 இங்க பாருங்க 9 into 64 அதை நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு 208 கூட மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னா மைனஸ் 368 அப்படின்னு சொல்லி வரும் இல்லை டேரெக்டாக நான் வேல்யூ எடுத்து எழுதிடுறேன் இப்போ அடுத்து பாருங்க அடுத்து என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் நம்ம ரோ எப்சிலான் சாட்டிஸ்ஃபைட் ஆனாங்க ஃபர்ஸ்ட் ரோவில் வந்து கொண்டு வந்தாச்சு இது கீழே ரெண்டுமே 0 வந்துருச்சு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு அடுத்து பாருங்க அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செகண்ட் கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து நான் 0 இருக்கணும் ரைட் ஹேண்ட் சைடில் தான் நான் 0 இருக்குது இதுக்கு கீழே என்ன வரணும் 0 அப்படின்னு சொல்லி வரணும் இப்போ இதுக்கு கீழே வந்து எப்படி 0 கொண்டு வரேன்னு பாருங்கள் R3 tends to R3 ஆல்ரெடி மைனஸ் 18 இருக்குது அப்போ ப்ளஸ் 18 ஆட் பண்ணணும் இங்கே மைனஸ் 6 இருக்குது அப்போது R3 மைனஸ் ஆஃப் 3 times ஆஃப் R2 போடலாமா தட்ஸ் ஆல் அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா எனக்கு இங்கே 0 அப்படின்னு சொல்லி வந்துடும் அப்போ ஃபர்ஸ்ட் ரோவில் எந்த வித மாற்றமும் கிடையாது 9 3 1 64 அடுத்து பாருங்கள் 0 மைனஸ் 6 மைனஸ் 3 மைனஸ் 123 இதெல்லாம் அப்படியே வந்துடும் இப்போ அடுத்து பாருங்கள் இந்த ரோல் என்ன வந்து பாருங்கள் ரெண்டுமே 0 இருக்காது 0 அப்போ மைனஸ் 18 மைனஸ் ஆஃப் 3 times ஆஃப் மைனஸ் 6 அப்போ ப்ளஸ் 18 வந்துடும் இப்போ மைனஸ் 18 ப்ளஸ் 18 0 அடுத்து பாருங்கள் R3ன்றது என்னது எனக்கு R3ன்றது மைனஸ் 8 அதுக்கப்புறம் பாருங்கள் மைனஸ் 3 times ஆஃப் மைனஸ் 3 அப்போ ப்ளஸ் என்ன ஆகிடும் எனக்கு 9 வந்துடும் விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 ப்ளஸ் 1 ஏன்னா 9க்கு தானே இருக்குது இப்போ அடுத்து பாருங்கள் R3ன்றது என்னது எனக்கு R3ன்றது மைனஸ் 368 மைனஸ் 3 times ஆஃப் 123 ஓகேங்களா இப்போ இது ரெண்டுமே நான் மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள் இப்போது இது மல்டிப்ளை பண்ணுங்கள் 963 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ன்னு சொல்லி ஆகிடும் அப்போது மைனஸ் 368 அப்போ இதுலேருந்து பாருங்கள் 369ல் 368 போயிடுச்சு அப்படின்னா எல் பி கெட்டிங் ப்ளஸ் 1 ஓகேங்களா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இப்போ இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு கண்டிஷன் ரோ எப்சிலான் ஃபார்முக்கு நான் 0 இருக்குது அது கீழே ரெண்டுமே 0 இருக்குது ரைட் ஹேண்ட் சைடில் வந்து நான் 0 இருக்குது அது கீழே வந்து 0 இருக்குது அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் தான் வந்து நான் 0 வருது அவ்வளோதான் இப்போ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு இப்போ இதை வச்சு 3 ஈக்குவேஷன் எழுத போகிறேன் 9x ப்ளஸ் 3y ப்ளஸ் z இஸ் ஈக்குவல் டு வாட் 64 அதுக்கப்புறம் பாருங்கள் மைனஸ் 6y மைனஸ் 3z இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 23 அடுத்து பாருங்கள் z இஸ் ஈக்குவல் டு 1 ஓகேங்களா இப்போ டேரெக்டாக வந்து இந்த z இஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா இது எடுத்துன்னு போய் நான் செகண்ட் ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷன் நம்பர் 4 எடுத்துக்கேன் ஏன்னா ஆல்ரெடி 1 2 3 எடுத்து இது ஈக்குவேஷன் நம்பர் 4 இது 5 இது ஈக்குவேஷன் நம்பர் 6 சப்ஸ்டியூட்டிங் z இஸ் ஈக்குவல் டு 1 ஓகேங்களா z இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவேஷன் நம்பர் 5ல சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் சப்ஸ்டியூட்டிங் z இஸ் ஈக்குவல் டு 1 இன் ஈக்குவேஷன் 5 இப்போ ஈக்குவேஷன் 5 நீங்கள் ஒரு தடவை எழுதலாமா ஈக்குவேஷன் 5 என்னன்னு சொல்லி பாருங்கள் மைனஸ் 6y இங்கே வைவா வேரியபிள்ஸ் என்னன்னு சொல்லி பாருங்கள் ABC ஓகேங்களா நான் XYZன்னு எடுத்துக்கிட்டேன் அப்போது எடுத்த வேரியபிள்ஸ் எல்லாமே ராங் நம்ம வேரியபிள்ஸ்லாம் பார்த்து எடுக்கணும் ஓகேங்களா அப்போது இங்கே தான் வரும் ABC BC C சியோட வேல்யூ தான் 1 இப்போ சியோட வேல்யூ 1 அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் எழுதும்போது மைனஸ் 6B மைனஸ் 3C இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 2 3 இப்போ இதிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ பியோட வேல்யூ நான் கண்டுபிடிக்க போகிறேன் இப்போ டு ஃபைண்ட் த பி வேல்யூ மைனஸ் பி 6B மைனஸ் சி இருக்க இடத்துல 1ன்னு சொல்லி போடலாமா 1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 2 3 இப்போ இதிலேருந்து பாருங்கள் மைனஸ் 6B இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 2 3 இந்த 3 எந்த போகுதுன்னா ப்ளஸ் 3ல போயிடும் விச் இஸ் ஈக்குவல் டு வாட் மைனஸ் 120ன்னு சொல்லி ஆகிடுச்சு அப்போது மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும் 6 டேபிளில் பார்த்தீங்கன்னா 2 டைம் போகும் அப்போது 20 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு பியோட வேல்யூ 20 அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாச்சு இப்போ சப்ஸ்டியூட்டிங் b ஈக்குவல் டு 20 அண்ட் c இஸ் ஈக்குவல் டு 1 இன் எந்த ஈக்குவேஷனில் இன் ஈக்குவேஷன் நம்பர் 4 போடலாமா ஈக்குவேஷன் நம்பர் 4 ஒரு டைம் நான் எழுத போகிறேன் பாருங்கள் என்ன ஈக்குவேஷன் சொல்லிட்டு ஈக்குவேஷன் நம்பர் 4 இதுதான் இப்போ 9a ப்ளஸ் 3b ப்ளஸ் c இஸ் ஈக்குவல் டு 64 இப்போ சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா
9 டைம்ஸ் ஆஃப் ஏ தான் நான் கண்டுபிடிக்கணும். அப்போ 3 டைம்ஸ் ஆஃப் பின்றது இப்போ தான் தெரியும் 20ன்னு சொல்லி கண்டுபிடிச்சோம். ப்ளஸ் சியோட வேல்யூ 1 which is equal to 64. இப்போ இதிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா 9a ப்ளஸ் 61 சொல்லி போடலாமா, which is equal to 64. இப்போ 9 டைம்ஸ் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 64 minus 61 which is equal to what? அப்போ எனக்கு 3 அப்படின்னு சொல்லி வருது. அப்போது a is equal to 3 divided by 9. அப்போது 1/3. இப்போ ஏவோட வேல்யூ என்னன்னு சொல்லி வந்துருச்சு எனக்கு, ஏவோட வேல்யூ 1/3. அப்போ ஏவோட வேல்யூ 1/3, பியோட வேல்யூ 20, சியோட வேல்யூ 1. இப்போ டேரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு இது பாருங்கள், இந்த ஈக்குவேஷனில் ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா டைம் 15 செகண்ட் இருக்கும்போது அதோட ஸ்பீட் என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? நான் அடுத்த பேஜ் எடுத்துக்கிறேன். இப்போது 225a ப்ளஸ் 15b ப்ளஸ் சி இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ தான் ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சேன். ஏவோட வேல்யூ வந்து எனக்கு 1/3, பியோட வேல்யூ வந்து 20, சியோட வேல்யூ 1. சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 225 into 1/3 plus 15 times of b into 20 plus c is 1. இப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ண எனக்கு என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள். இப்போ ஃப்ரம் திஸ் இதிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா 3 டேபிள் நான் கேன்சல் பண்ணுறேன். 3 1s இப்போ கேன்சல் பண்ணும்போது 3 7s 21, 3 5s இங்கே 75 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அப்போ அடுத்து பாருங்கள் 15 into 2ன்றது 30. அப்போது 300 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ப்ளஸ் 1 which is equal to what? 376. அதாவது டைம் வந்து 15 செகண்ட்ஸ் இருக்கும்போது இது எவ்வளோ மைல்ஸ் பர் செகண்ட் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணியிருக்கு? 300 மைல்ஸ் பர் செகண்ட் ஸ்பீடில் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கு இந்த ராக்கெட். ஓகேங்களா? ஐ ஹோப் இந்த செஷன் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.